ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் இல்லை பிகினராக இருந்தாலும் ஏன் நம்ம பேசும்போது கான்ஃபிடென்ட்டாக அப்பியர் ஆக முடியலை. ஒய் பிகினர்ஸ் they don't seem confident when they speak. பிகினர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஈவன் இஃப் யூ someone who's an expert and who lost touch in public speaking, when you reappear your audience, why don't you feel confidence? It's because of something called cognitive capacity overload. என்னது? cognitive capacity overload. So what's cognitive capacity overload? அதாவது நம்ம பிரெயினில் ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரேஜுக்கு லிமிட்ஸ்குள்ளே தான் நம்ம ஒரு விஷயம் எதுவானா இருக்கட்டும், when we run, when we work out, when we think, நம்ம அந்த ஸ்டோரேஜ்குள்ளே இருக்க ஸ்பேஸை வச்சு தான் திங்க் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணி முடிப்போம். ஸோ இட்ஸ் கால்ட் 4 chunks of meaningful information. I didn't write information, just assume it's that. Okay, your brain, my brain, average people, like sometimes it might be 5 to 6, but mostly average it's 4 chunks of meaningful information could be processed in your cognitive capacity. So unga brain la at a time 4 chunks of meaningful information could be processed. Adavadhu 4 chunks. Ipo when you are a beginner, what happens to your brain when you speak in front of people, or when you try to speak some new language, second language like English or Hindi with someone one-on-one? What happens to your brain is this. இதுதான் உங்கள் பிரெயினில் நடக்கும். எப்போ நீங்கள் பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணும்போது, ஆஸ் எ பிகினராக பண்ணும்போது இதான் நடக்கும். என்ன ஆகும்னா, பப்ளிக் ஸ்பீக்கிங் மட்டுமே இல்லை, லைக் ஒன்-ஆன்-ஒன்னாக பேசும்போதும் இன்னொரு லாங்குவேஜ் பேசும்போது இதுதான் நடக்கும். என்ன நடக்கும்னா, உங்கள் பிரெயின் இந்த 4 சங்க் இன்ஃபர்மேஷன் இருக்குமா, நீங்கள் லைக் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திஸ் வாட் ஹேப்பன்ஸ். வென் நீங்கள் அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே போகும்போது நீங்கள் அவங்க இல்லை அந்த பொண்ணு என்ன நினைக்குது என்னை பற்றி அப்படி யோசிப்பீங்க. ஸோ 1 chunk இஸ் ஃபில்ட். ஒரு சங்க் முடிஞ்சிச்சா, அதுக்கு அடுத்து ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நம்ம மோசமாக பேசிட்டா தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்ம கேவலமாக போயிடுவோமோ அப்படின்னு ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ இன்னொரு சங்க்கு ஃபில்ட். 3வது ஹவு டு வி ட்ரெஸ்ட். நான் கரெக்டாக நடக்கிறேன்னா, கரெக்டாக நடந்து போகிறேன்னா, நான் பேசும்போது கரெக்டாக கையை ஆட்டி பேசுகிறேன்னா, ஒழுங்காக ஆட்டி பேசுகிறேன்னான்னு ஒரு சின்ன தாட் இருக்குமா, அது ஃபில்ட். 4th நீங்கள் பேசுகிறத வேர்ட்ஸை கரெக்டாக இல்லைன்னு தப்பா செல்ஃப் ஜட்ஜ் பண்ணிப்பீங்க, அது 4th. இப்போ ஃபியர், ஜட்ஜ்மெண்ட், இது ரெண்டுலேயுமே உங்கள் 4 chunks ஆஃப் மீனிங்ஃபுல் ஸ்பேஸ் இஸ் ஃபில்டு. அப்போ நீங்கள் பேசுகிறத பற்றி எங்கேருந்து யோசிப்பீங்க. ஸோ அதனால தான் ஆஃபன் நம்ம யோசிப்போம். நான் ஆடியன்ஸ் சீட்டில் உட்காந்துருக்கும் போது நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, என்னடா இவன் எப்படி பேசுகிறேன், நான் வேறு லெவலுக்கு பேசியிருப்பேன்னு வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் அங்கே போகும்போது தான் தெரியும், அங்கே போயிட்டு யோசிக்கவே வராது. ஏன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காக்னிட்டிவ் கெப்பாசிட்டி ஓவர்லோட். ஸோ த ப்ராப்ளம் the main reason that stops you from being confident is cognitive capacity overload. I'll tell you why. So now, what causes this? இதுக்கு என்ன காஸ்? இந்த cognitive capacity overloadக்கு என்ன காஸ்? எந்த காரணத்தினால இது அக்கர் ஆகுது in the first place is because of less inexperience. ஆமாங்க, நினச்சி பாருங்களேன், நீங்கள் ஃபஸ்ட் டைம் பைக் ஓட்டும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ இடிச்சிருவோமோன்னு இருக்கும். ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ரைடருக்கு அந்த தாட்டே வராது. அப்படியே அவன் போட்டுக்கு பூந்து போயிடுவான். அவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இருக்காது. ஸோ கம்பேர் பண்ணி பாருங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ மாற்றிடுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இடிச்சிருவோமா, அவன் வந்துடுவானா, இவன் வந்துடுவானா, 4 chunks இஸ் ஃபில்ட் வித் ஃபியர். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த 4 chunk-ஐயுமே நீங்கள் டிரைவிங்கில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணிக்கலாம். That's how you should actually train yourself to become confident. And that is the solution. அதாவது இந்த cognitive capacity overloadக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சிம்பிள்ங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு one-on-one conversation, let's say you are someone who wants to speak in English and you want to train yourself to speak in English with someone individually one-on-one. ஸோ நீங்கள் ஒன்-ஆன்-ஒன்னாக இங்கிலீஷ் பேச கற்றுக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் அதை பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த ஃபியர், ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் பேச உங்கள் ஸ்பீச் அப்போ என்ன பேசுகிறீங்க, என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எதை பற்றி பேசுகிறீங்கன்றதை பற்றியே யோசிக்க இதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ until unless you are experienced in speaking, you cannot overcome cognitive capacity overload. ஸோ சிம்பிள்ங்க. ஸோ how do I do this bro? எல்லாருக்கும் ஆடியன்ஸ் இருக்காது, எல்லாராலையும் போய் பேச முடியாது. how do you do this? Simple. You can actually start from chatting. If you're someone who is so afraid of speaking with people, start from chatting.
சேட் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பை பீயிங் யுவர் செல்ஃப் இன் சேட்டிங். அப்படியே வெளிப்படையாக சேட் பண்ணுங்கள். அதுக்குன்னு எக்ஸ்பிளிசிட்டானா அந்த லைக் இன்ட்ரூசிவ் தாட்ஸை வச்சு இல்லை, லைக் எக்ஸ்பிளிசிட்டாக என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு வார்த்தையை மாற்றாமல் அப்படியே சொல்லுங்கள். தப்பு இருந்தால் தப்பாயிட்டு போகுது. ஸோ கொஞ்சமாக ஒருத்தர்கிட்ட பேசும்போது உங்கள் மதர் டங்கில் ஒழுங்காக அப்படி பேசி பாருங்கள். அண்ட் தென் யூ கேன் ஸ்விட்ச் டு இங்கிலீஷ் அண்ட் தென் யூ கேன் ப்ராக்டிஸ் பீயிங் கான்ஃபிடென்ட் இன் இங்கிலீஷ். ஸோ when you do this repeatedly over time, what will happen is உங்கள் பிரெயின் இந்த மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி ஒர்க் ஆகும்னா, ஓகே நம்ம இவ்வளோ நாள் வந்துட்டு நர்வஸாக இருந்துட்டோம், ஜட்ஜ்மெண்ட்லாம் இருந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் தாண்டி போயிட்டு இப்போ நம்ம வந்துட்டு நம்ம கோலில் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம கோல் என்ன, கரெக்டாக பேசணும். ஸோ your brain will start to focus on the speech alone when you are in front of people. That's how you overcome cognitive capacity overload, and that's how you become confident when you speak. Thank you.